என்னுடைய பெயர் சந்தோஷ். என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின வாழ்க்கை நான் ஒரு நாஸ்திகன். கடவுள் இல்லை, இதுதான் என்னுடைய கொள்கையாக இருந்தது. உலகம் தானாக உண்டானது, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதுதான் சயின்ஸ் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். அது லாஸ் ஆகி ஊரை விட்டு இன்னொரு ஊரை மாற வேண்டிய ஒரு நிலை, ரொம்ப வறுமையில் போயிட்டோம். அப்போ ரொம்ப கவலை, எதிர்கால பயம் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு பைபிள் படிப்பாங்க. நீங்கள்லாம் பாக்கியவான்கள், பைபிளை எடுத்து ஃப்ரீயாக படிக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்க. எங்கள் அம்மா படிக்க முடியாது, பார்த்தா அப்பா சண்டை வந்துடும், கிழிச்சு போட்டுருவாங்க. அப்போ எதிர்கால பயத்தோடு இருந்த எனக்கு பொழுது போகாமல் எங்கள் அம்மாவுடைய சும்மா அந்த பைபிள் ஒழிச்சு வச்சிருக்கிற புக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பயப்படாதே நீ அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ புஸ்தகம் இருந்துச்சு. எனக்கு அந்த தலைப்பை பார்த்தோன்னே பிடிச்சது. உடனே படித்தேன். எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது போல் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி, நம்ம தான் கடவுளே நம்ப மாட்டோமே. இப்படியே என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றேன். வாழ்க்கையில் பெரிய ஒரு தைரியம் வந்துச்சு. யாரை பார்த்தாலும் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிப்பேன். பஸ்ஸில் போகும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லுவேன். அந்த நாட்களில் தான் டேவிட் கணேசனை சந்தித்து அவர்களோடு பார்ட் டைமாக ஊழியத்திற்கு வர ஆரம்பித்தேன். 2-3 வருஷம் ஊழியத்துக்கு வந்தேன். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஊழியத்திற்கு வந்தேன். அடுத்து சனி ஞாயிறு, அடுத்து 3 நாள் ஊழியம், 4 நாள் பிஸ்னஸ் அப்படின்னு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அந்த 2000 அந்த ஆரம்ப நாட்களில் இருந்தது. எங்களுக்கு பெரிய கடன் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கு மேலே கடன் இருந்துச்சு. பழைய ஃபேக்ட்ரி லாஸ் ஆனதுனால புது பிஸ்னஸ் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார். நிறைய ப்ரைவேட் கடனெல்லாம் அடைச்சிட்டோம். அப்போ அந்த நாட்களில் தான் எனக்கு என்னுடைய பாரம் முழு நேர ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு முழு நிச்சயம் இருந்தது. முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். நிறைய பிரியமான கிறிஸ்தவங்க கொஞ்சம் திட்டுனாங்க. 72 லட்சம் கடனை வச்சுட்டு நீ வாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிட்டியே அப்படின்னு அன்பா சிலர் திட்டுனாங்க. பரவாயில்ல, ஊழியத்திற்கு வந்து விட்டேன். ஊழியத்திற்கு வந்து நடந்தது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஊழியத்திற்கு 1 வருடம் நமக்கு தெரிஞ்சது என்ன, ஜெபிக்க நமக்கு தெரியும். ஆண்டவரே இந்த ஒரு 72 லட்சம் கடன் இருக்குது, இதுக்காக நாங்கள் எல்லோரும் ஜெபித்தோம். ஆண்டவர் அதற்குரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார். ஒரு பேங்க்கில் 35 லட்சம் கடன், அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, 4.5 லட்சம் அசலை கட்டினா கடனை முடிச்சிடறோன்னு வந்தது. 4.5 லட்சமும் எங்கிட்ட இல்லை. ஆனால் அடமானமாக கொடுத்த ஒரு இடம் 4.5 லட்சத்துக்கு இன்னொருத்தர் வாங்கி ₹1 செலவில்லாமல் ஒரு 10 நாளில் ஒரு 35 லட்சம் கடன் அடைந்தது. அல்லேலூயா. இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு அரசு சிறு தொழில் கடன் கொடுக்கக்கூடிய TIICன்னு ஒரு ஸ்தாபனம், அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அங்கே 37 லட்சம் கடன், 42,000 கட்டுங்க, முழு கடனை முடிக்கிறோன்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அதை ஒரு வாரத்தில் கட்டி முடித்தோம். 6 மாதத்தில் 72 லட்சம் கடன், ₹1 இல்லாமல் ஆண்டவர் அடைக்க உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பிரியமான சில கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. அவங்க என்ன, நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆரம்ப காலத்திலேருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து என்னை குறித்து அவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஊழியத்துக்காக போகிற, நாளைக்கு என்ன செய்வ, நாளைக்கு உனக்கு கல்யாணம்னா என்ன செய்வ, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் நீ என்ன சேர்த்து வைப்பா அப்படின்னு ஒருத்தங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்திற்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை வைக்காத ஒரு ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் பிஸ்னஸில் இருக்கும்போதே கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டு திருமணத்துக்கு ட்ரை பண்ணாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அப்போ தான் டேவிட் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் ஆனால் ஒழுங்காக ஊழியத்துக்கு வான்னாங்க. ரைட், ஊழியத்துக்கு வந்தோம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்து பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த தெரிஞ்சவங்க சொன்ன இல்லையா, அவங்களாம் கேட்பாங்க, இப்போ நீ என்ன செய்வ, டேவிட் கணேசன் உனக்கு எவ்வளோ தர்றான், உன் பிள்ளைக்கு நீ எங்கே போய் ஃபீஸ் கட்டுவ அப்படிலாம் அப்படி கேட்டாங்க. ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும், கொஞ்சமாக தான் சொற்பமாக தான் ரூபா எடுக்க முடியும், ஆனால் ஒரு குறைவும் இருக்காது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய பையனை LKGயில் சேர்க்கணும், எங்கே சேர்க்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையா ப்ரைவேட்லையா அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன சர்ச்சில் பேசிட்டு வந்தேன். ஒருத்தர் வந்தார், என்ன செய்கிறீங்கன்னு விசாரித்தார், உன் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு விசாரித்தார். சொன்னேன் எப்படின்னு, உன் பையனுக்கு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நான் சொல்ல வர்ற என்னுடைய சாட்சி என்ன தெரியுமாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது அவருக்கு பிரியமானது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நம்ம செஞ்சிட்டோம்னாங்க, நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு கீழே இருந்து பறக்கிற ஏரோப்ளைனை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏரோப்ளைனில் பறக்கணும்னு நான் ஆசைப்பட்டது கூட இல்லை. நமக்கு ட்ரெயினில் தானே போக முடியும், அது அன்ரிசர்வ்டில் தான் அப்போல்லாம் போவோம். நான் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன், ஊழியத்திற்கு வந்த பின்னாடி ஒரு 2 நாட்டுக்கு ஊழியத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். நான் இது ஒன்றும் பெருமைக்கெல்லாம் சொல்லலை.
நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தேவன், மன விருப்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய ஊழியத்தில் இன்னைக்கு இப்போ 20 வருஷமாக இந்த ஊழியத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஊழியத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு நிறைய பின்மாற்றங்கள் எனக்கு வந்திருக்கு. சோர்ந்து போயிடுவோம், நம்மளால் ஊழியம் செய்ய முடியுமா, பயந்த நாட்கள் உண்டு, செய்ய முடியலன்னு யோசித்த நாட்கள் உண்டு. ஒருவேளை நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிருபை ஒன்று. எனக்கு இன்னொன்று தெரிந்தது, இந்த பைபிளை இரவும் பகலும் வாசித்து விட்டால் நம்ம வலது இடது சாயும் போது இதுவே வழி அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கும்னு தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு. நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்காக நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதோ, அந்த பைபிள் ரீடிங்கில் ஆண்டவர் எங்கிருந்தாவது பேசி விடுவார், சரியான ஒரு தீர்வு கிடைக்கும், சரியான முடிவு எடுத்து இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் எல்லாம் நல்ல பைபிள் வச்சுருப்பீங்க, படிப்பீங்க, நான் நம்புகிறேன். ஒருவேளை இதை நான் ரீட் பண்ணலை, பைபிள் ரீடிங் என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா, இன்னைக்கு தொடங்கிருங்க. பைபிளில் ஆதியாகமம் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒன்றையும் விடாமல் நீங்கள் படிக்கணும். எங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், ஒரு நாளைக்கு நீ 13 அதிகாரம் நீ படித்தேன்னா 3 மாதத்தில் பைபிள் முடிச்சிடலாம். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைபிளில் இருக்கிற மொத்த அதிகாரங்களை ஒரு நாளைக்கு 13 வாசித்தா கரெக்டாக 90 டேஸ் 90 நாள் 3 மாதத்தில் முடிச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். பைபிள் வாசிப்பது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நேரமாக மாறிவிட்டால் நீங்கள் லைஃப்பில் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் ஆவீங்க. சங்கீதக்காரன் சொல்லுவார் தன்னுடைய அனுபவத்தை, திரளான செல்வத்தில் களி கூறுவதைப் போல உங்களுடைய வசனத்தில் நான் என்ஜாய் பண்ணுறேன்னு ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. ஐயோ பைபிள் படித்தா எனக்கு தூக்கம் தான் வருது, புரியலே அப்படின்னு இருக்கிறீங்களா, நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எனக்கு உதவி செய்யும். நீங்கள் கேட்டு பாருங்கள். பைபிள் புரிய ஆரம்பிக்க ஏதோ சாதிச்சதை போல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதில் உள்ள விஷயங்கள் புரிய உங்களுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் இருக்கும். பயங்கள் மாறும், எதிர்கால பயங்கள் மாறும், தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறது என்பதிலே தெளிவாக இருப்பீர்கள். ஒரு பெரிய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை தினசரி மூடும். பைபிள் ரீடிங், பிரேயர், இந்த ரெண்டை ஒரு கிறிஸ்தவ சீஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதற்கு இடம் கொடுத்து நேரம் கொடுத்து அதை சரியாய் காத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிளான் என்ன ஆசீர்வதிக்கணுங்கிறது பாதி தான். மீதி பிளான் என்ன, பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அன்றாட ஜெப வாழ்க்கை, ஒழுங்கும் கிரமமான ஒரு டைம் வச்சு ஜெபிக்கிறதுனா என்னது, மனசில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நம்ம அனுபவிக்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். பைபிளில் படித்த விஷயங்களை வச்சு ஆண்டவரை துதிக்கணும். கவலைகள் இருந்தால் அவர்கிட்ட சொல்லணும். தப்பு செஞ்சால் அவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவரே என் கண்களில் அந்த இச்சை வந்துருச்சு, எனக்கு இந்த பொறாமை வந்துருச்சு, இப்படி சொல்லி ஜெபிக்கணும். இதுதான் உண்மையான ஜெபம். திடீர்னு ஆண்டவர் கிட்டவே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, சங்கீதக்காரன் ஜெபிப்பார், ஆண்டவரே என்னை ஏன் தள்ளி விடுகிறீர் அப்படிம்பார். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். அதுதான் ஃப்ராங்க் ப்ரேயர். இப்படி கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு அன்றாட ஒரு நேரம். அதோடு நான் சொன்னேன், வேதத்தை இரவும் பகலும் நல்ல டைம் எடுத்து எந்த பகுதியும் விடாமல் நல்ல பைபிள் வாசிக்கிற ஒரு டிசிப்ளின், இது 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஈஸியாக தப்பு பண்ணிட மாட்டீங்க. ஒருவேளை தப்பு பண்ணி எங்கேயாவது விழுந்துட்டாலும் சீக்கிரமாக எழுந்து மறுபடியும் வந்து விடுவீர்கள். உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தை அது புரியாது. அது எப்படி என்னாச்சு பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும்? அது முடியும் என்பதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.